தற்பொழுது தமிழின் மூத்த கல்வெட்டியல் ஆய்வாளரும் குறிப்பாக சோழ நாயக்கர் வரலாற்று ஆய்வாளரும் தமிழ் கல்வெட்டியல் ஆய்வில் ஆழமான தடம் பதித்தவருமான முனைவர் சுப்புராயலு ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் சஞ்சீவ் ஃபார் டாக்கிங் இன் தமிழ். ஓகே. பெருமக்களே, மேடையில் அமர்ந்துள்ள பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுபுரம் வாசக வட்டத்தின் அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கில் என்னை பேச அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இரண்டு வகையிலே இந்த மகிழ்ச்சி. முதல்ல இந்த ஈரோடு எனக்கு பல வகையிலே தொடர்புடையது. என்னுடைய மிக அருமையான தோழர் புலவர் ராசு அவர்கள் இந்த ஊரைச் சேர்ந்தவர்தான். அவர் இப்பொழுது இல்லை. அவருடைய உந்துதலின் பேரில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் கல்வெட்டியல் துறை கொடுமணலிலே அகழாய்வு செய்தோம். அந்த கொடுமணலும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது தான், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தது. சென்னிமலையிலிருந்து 20 கல் தொலைவிலே உள்ளது. இங்கே இந்த ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்தில் நிறைய அந்த கல்வி நிலையத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த கொடுமணலுக்கு சென்று அங்கே உள்ள பொருட்களை எடுத்து வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு தூண்டுதலாக இருந்தவர் அவர் புலவர் ராசு அவர்கள். அதற்கு பின்னால் தான் அதை பற்றி அறிந்து அந்த இடத்தினுடைய தொல்லியல் சிறப்பை அறிந்து அங்கே நாங்கள் அகழாய்வு மேற்கொண்டோம். தொடர்ந்து அங்கே அகழாய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. பல பேர் செய்திருக்கிறார். எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு பின்னால் பல பேர் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஈரோடு பல வகையிலே தொடர்புடையது, எனக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒன்று. ஈரோட்டு மக்கள் இப்பொழுது நிறைய, அதாவது வேறு வகையிலே முன்னேறி வந்தாலும், தொழில் ரீதியிலே மற்ற வகையிலே முன்னேறி வந்தாலும், இன்னும் இது போன்ற கலை நிகழ்ச்சிகளுக்கும் மிக்க ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே இது ஒரு நல்ல நகரமாக, அதாவது கல்வி நகரமாகவும் வளர்ந்து வருகிறது. அந்த வகையிலே நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே உரையாடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில், இந்த விழாவில் என்னுடைய மிக நெருங்கிய தோழர் வேதாச்சலம் அவர்களுக்கு பாராட்டு செய்வதற்காக கூடியிருக்கிறோம். வேதாச்சலம் அவர்களை நான் ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக அறிவேன். நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்திலிருந்து, அதற்கு முன்னாலும் கூட அவர் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலே அவர்கள் தான் அந்த முன்னோடி, அந்த துறையிலே முன்னோடி அலுவலர்களாக இருந்தவர்கள். அதாவது தொல்லியல் துறை தொடங்கி சில ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் அதிலே பணியேற்றார்கள். அந்த இதில் நாகசாமி அவர்கள், அப்பொழுது இருந்த இயக்குனர் நாகசாமி அவர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து ஊக்கப்படுத்தி அந்த துறையை மிக அழகாக வளர்த்தார்கள். நிறைய இவர்கள் இந்த முதல் தலைமுறை சேர்ந்த தொல்லியல் அலுவலர்கள், அந்த துறையைச் சேர்ந்தவர்கள், அவருடைய பங்கேற்பு, அந்த தொல்லியலினுடைய பங்களிப்பு மிக அருமையான ஒன்று. அவரும் அவரோடு சேர்ந்த
ராஜகோபால், வசந்த கல்யாணி போன்றவர்கள்லாம் நிறைய செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வேதாச்சலம் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஆனால் பாண்டி நாட்டை பற்றி நிறைய ஆழமாக அவர் பார்த்திருக்கிறார். பாண்டி நாட்டு வரலாற்றுக்கு அவர் நிறைய அந்த பாண்டி நாட்டின் வளர்ச்சி வரலாற்றை வெளியுலகத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் நிறைய பாடுபட்டிருக்கிறார். நிறைய செய்திகளை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல என்ன சொல்கிறது, இந்த அதாவது தொல்லியலில் 2 வகை உண்டு. ஒன்று கலாய்வு செய்வது, இன்னொன்று அலுவலகத்திலே இருந்து எழுதுவது, வீட்டிலேயோ அலுவலகத்திலே இருந்து எழுதுவது. அவர் 2மே செய்தார். கலாய்வு அவர் மேற்கொள்ளாத, அதாவது அவர் போகாத ஊரே இல்லை என்று சொல்ல வேண்டும். பாண்டி நாட்டில் மற்ற இடங்களிலும் போயிருந்தாலும் பாண்டி நாட்டிலே மற்றவர்கள் போகாத ஊர்களுக்கெல்லாம் அவர் போயிருக்கிறார். அந்த வகையில் நிறைய புதிய செய்திகளை பாண்டி நாட்டு பெரும்பாலான ஊர்களை பற்றிய வரலாற்றை வெளிக்கொணர்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவருடைய கலாய்வு மிக போற்றத்தக்கது. அதாவது பாண்டி நாட்டை பற்றி மட்டும் இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டு வரலாற்றிலே அவர் நிறைய அக்கறை செலுத்தி வந்திருக்கிறார். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அதை இதுதான் முக்கியம் இல்லை என்று சொல்வதற்கு எல்லாமே முக்கியமான பங்களிப்புகள், தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மிக முக்கியமான பங்களிப்புகள். இப்பொழுது ஒரு சில ஆண்டுகளுக்கு உள்ளாக அவர் ஏற்கனவே நிறைய பண்ணியிருந்தார். இந்த பாண்டி நாட்டு நிலப்பரப்பியல் ஆராய்ச்சியில் அவர் மிக அக்கறையாக பாடுபட்டு வந்தார். நிறைய நிலப்பரப்பி, அதாவது ஜியாகிரபி செய்திகள் நிறைய தொகுத்து அதை நூலாக இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு, அதாவது பாண்டி நாட்டு ஊர்கள் வரலாறு, பாண்டி நாட்டு நாடுகள் மற்றவைகளை பற்றிய வரலாறு, அதை இப்பொழுது ஒரு பாண்டி நாட்டை பற்றி ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் நூல், ஒரு வழிகாட்டி நூல் வேண்டுமென்றால் அவருடைய நூலைத்தான் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த நூலிலே செறிவான செய்திகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார். அது அவருடைய கலாய்வினுடைய முக்கிய பங்களிப்பு என்று சொல்ல வேண்டும். 1980 அங்கே நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது அவரோடு சேர்ந்து கொண்டு அவர் என்னுடைய கூட பணிபுரிந்த வெங்கட்ராமன் அவர்கள், இன்னொருவர், 4 பேர் சேர்ந்து, விஜய் வேணுகோபால், இவர்கள் சேர்ந்து பல இடங்களிலே கலாய்வு செய்திருக்கிறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் எல்லோருமே ஓய்வாக இருக்கும் பொழுது கலாய்வு மேற்கொள்வோம். அப்பொழுது அலுவல் வகையிலே ஓய்வாக இருந்தாலும் கலாய்விலே மிக நாட்டம் செலுத்தினோம். பல ஊர்களுக்கு போயிருக்கிறோம். அப்பொழுது அவர் ஏற்கனவே அவர் பார்த்திருக்கிற ஊர்களுக்கெல்லாம் எங்களை அழைத்து செல்வார். பல ஊர்களில் நாங்கள் அதை போய் அந்த செய்திகளை தொகுத்திருக்கிறோம். அந்த வகையில் அவர் எங்களுக்கு நிறைய உதவி இருக்கிறார். அதாவது பல்கலைக்கழகத்து ஆசிரியர்கள் என்ற முறையிலேயும் மற்ற வகையிலும் அவர் நிறைய உதவி இருக்கிறார். இப்போ அந்த காலத்தில் இந்த அவருக்கு துறையிலே இருந்தாலும் கூட கல்வெட்டியல் ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அப்பொழுது இந்த நூல்கள் கிடைப்பது மிக அரிது. அதாவது கல்வெட்டு நூல்கள் அப்பொழுது அவருடைய துறையிலும் அவர் மதுரை பிரிவிலே இருந்தார். மதுரையிலே திருமலை நாயக்கர் மகாலிலே இருந்தார். அங்கே அவ்வளவு நல்ல நூலகம் இல்லை. பெரும்பாலான நூல்கள் தலைமை அலுவலகத்தில் சென்னையில் தான் இருந்தது. ஆக இந்த கல்வெட்டு இந்த தொல்லியல் ஆய்வுக்கு நூல்கள் மிக முக்கியம். கலாய்வோடு நூல்கள் மிக முக்கியம். அதற்காக அவர்கள்
அவர் ராஜகோபால் இவர்கள்லாம் சேர்ந்து நிறைய நூல்களை பல்கலைக்கழகத்து நூலகத்திலிருந்து பெற்று அதை கொண்டு போய் அப்பொழுது ஜெராக்ஸ் வசதி அவ்வளவு இல்லை, இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர்கள் படியெடுத்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டில். இப்பொழுது அது மறுபதிப்பு செய்த பிறகு நிறைய புதிய நூல்கள் படிகள் வாங்கியிருக்கிறார். ஆனால் அவருடைய நூலகத்தில் போய் பார்த்தால் அந்த பழைய நாங்கள் செய்த எல்லோருமே ஒவ்வொரு படி எடுத்திருக்கிறோம். அந்த ஜெராக்ஸ் படி அப்பொழுது ஜெராக்ஸ் கூட அவ்வளோ நன்றாக இருக்காது, இருந்தாலும் ஆர்வம் மிகுதியால் இது போன்ற நூல்களை திரட்டி அதை வைத்து படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அந்த காலத்தில் நிறைய இருந்தது. எப்பொழுதுமே அவர் அதில் அக்கறையாக இருப்பார். தொல்லியல் ஆய்வில் நிறைய அக்கறை செலுத்துவார். எப்பொழுது திருமலை நாயக்கர் மகாலுக்கு போனாலும் அவர் இங்கே இல்லை, இப்போ அலுவலகத்தில் இல்லை, எங்கே ஒரு ஊருக்கு போயிருக்கிறார், அந்த ஊருக்கு போயிருக்கிறார், இந்த ஊருக்கு போயிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதும் அவர் சுறுசுறுப்பாக இந்த கலாய்வில் தான் இருப்பார். அந்த வகையில் அவருடைய பெரும்பாலான அலுவல் நேரத்தில் இந்த மாதிரி நிறைய கலாய்வுகள் செய்து நிறைய திரட்டியிருக்கிறார். அதனுடைய பலன்தான் அவர் இப்பொழுது எழுதியிருக்கிற பல நூல்கள். அப்படி செய்த செய்திகள் தான் மிக அவருடைய அடிப்படை ஆராய்ச்சிக்கு மிக உதவியது. முதலில் நிலையிலே இப்படி அங்கே மட்டும் கலாய்வு செய்தது வந்தார். ஆனால் பின்னால் அவருக்கு இந்த ஓய்வு பெற்ற பிறகு அவர் இன்னும் அதிகமாக இந்தியா முழுவதும் போய் பார்க்க வேண்டும். அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தொல்லியலாளர்களிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களிலே எல்லாம் பார்த்தவர் என்று ஒருவர் இருந்தால் அவர் மட்டும்தான். இப்போ என்னோடு பணிபுரிந்த டாக்டர் ராஜன் அவர்கள் ஓரளவுக்கு இந்தியாவில் பல இடங்களுக்கு, என்றால் அவர் மைய அரசிலே பணிபுரிந்து வந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேயில் கொஞ்ச நாள் இருந்ததுனால ஓரளவுக்கு சில இடங்களை போய் பார்த்துருக்கிறார். ஆனால் இவர் அப்படி இல்லை. தன்னுடைய சொந்த ஆர்வத்தின் காரணமாக இப்போ அவர் ஷிண்டியா அவர்கள் சொன்னதைப் போல அந்த ஹரப்பன் அந்த பகுதிக்கு போய் அந்த ராக்கி கரி என்ற இடத்து அகழாய்விலும் கூட பார்த்து சில நாள் அங்கே தங்கி வந்திருக்கிறார். இந்தியாவிலே வட இந்தியாவிலே அவர் பார்க்காத பெரும்பாலான தொல்லியல் இடங்கள் என்று எதுவும் இல்லை என்று சொல்ல வேண்டும். எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறார். அது சொந்த முயற்சியால் அவராகவே சொந்த செலவிலே ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய சொந்த செலவிலே எதுவும் அந்த அலுவல் வகையும் இல்லை. சில நண்பர்களுடைய ஆங்காங்கு சில நண்பர்களுடைய உதவியை கேட்டு அவர்கள் மூலமாக செய்திகளை பெற்று அங்கே பல இடங்களுக்கு போயிருக்கிறார். அந்த வகையில் இந்தியா முழுவதும் போயிருக்கிறார். நான் அவரிடம் சொல்லுவதுண்டு, இதை பற்றி பல குறிப்புகள் வைத்திருக்கிறார். அதை நூலாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு வந்திருக்கிறேன். இப்பொழுதும் உங்கள் சார்பாக அவரை கேட்கிறேன். ஏனென்றால் அவர் நிறைய செய்திகளை சேர்த்திருக்கிறார். அதை நூலாக கொண்டு வர வேண்டும். இப்பொழுது இந்த பாண்டி நாட்டு ஆராய்ச்சியோடு இல்லாமல் பல இடங்கள் போய் பார்த்துருக்கிறார் என்று சொன்னேன். அவருடைய குடும்பத்தில் எல்லோருக்குமே இவர் செய்யக்கூடிய அவருடைய துணைவியார், அவருடைய மகன் எல்லோருமே இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் இவர் ஊக்குவித்திருக்கிறார். இப்பொழுது மகள் அதாவது தமிழ் படித்திருந்த அதாவது இந்த துறையில் இல்லை என்றாலும் கூட மகளையும் ஊக்குவித்து சில ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அவரும் மகளும் சேர்ந்து தான் இந்த ஜேஷ்டாதேவி என்ற அழகான ஒரு நூலை உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் அவருடைய மகளுக்கு அவருடைய விருப்பத்தின் பேரில் நிறைய செய்து இப்பொழுது அது நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த வகையில் அவர் குடும்பமே ஒரு தொல்லியல் குடும்பமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவருடைய நூலகம் பெரிய நூலகம்.
அவர் மதுரைக்கு போனால் நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் வீட்டில் நிறைய நூல்கள் வைத்திருக்கார். எல்லா நூல்களையும் பல அதாவது அவர் ஒரு நல்ல தொல்லியல் மட்டும் இல்லை, கல்வெட்டியல் போன்ற எல்லா துறைகளிலும் அந்த நூலகம் பயன்படும். ஐரோப்பிய கிரேக்க வரலாறு போன்ற வரலாற்று நூல்களையும் அவர் பெற்றிருக்கிறார். அந்த வகையில் அவர் நிறைய ஆர்வம் உண்டு. நிறைய வாங்கி படிக்க வேண்டும், நிறைய சேர்க்க வேண்டும் என்று அவர் நிறைய செய்திருக்கிறார். ஆக அந்த இவருடைய அந்த தமிழ்நாடு அரசு துறையிலே இவருடைய சில அந்த காலத்தில் இவரோடு துணை அதாவது பணிபுரிந்த அவரோடு சேர்ந்த தோழர்கள் அந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு நிறைய பாடுபட்டிருக்கிறார்கள். ஒரு வகையில் அவர் நாகசாமி அவர்கள் இவர்களை ஒரு பெரிய இவர்களை உற்சாகப்படுத்தினார். அதே நேரத்தில் துறை வளர்ச்சிக்கு இவர்களும் நிறைய பங்கேற்றிருக்கிறார்கள். அது அவர் எப்பொழுதுமே இவர்களை பாராட்டுவார். நாகசாமி அவர்கள் சாதாரணமாக மற்றவர்களை பாராட்ட மாட்டார். ஆனால் இவர்களை துறை வளர்ச்சிக்கு நிறைய செய்திருக்கிறார்கள் என்று இவர்களை பாராட்டியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு நாங்கள் பல நேரங்களிலே கூட கலாய்வு செய்திருக்கிறோம், பல இடங்களை போய் பார்த்துருக்கிறோம். அதான் அந்த பகுதியிலே கலாய்வு செய்ய வேண்டுமென்றால் அவருடைய உதவியின் மூலமாகத்தான் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த வகையில் அவர் நிறைய துணை செய்திருக்கிறார். அதற்கு பின்னால் இவருடைய இந்த பாண்டி நாட்டு அந்த நாடுகளும் ஊர்களும் அந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது நிறைய நாங்கள் சேர்ந்து பேசி அவருக்கு இந்த கம்ப்யூட்டரிலே எப்படி மேப் போடுவது என்பதை பற்றி நாங்கள் சேர்ந்து பேசியிருக்கிறோம். அந்த வகையில் அந்த நூல் நன்றாக வந்திருக்கிறது. அந்த அதாவது அது புதிய செய்தி, புதிய துறை என்று இல்லாமல் அந்த கம்ப்யூட்டரிலே எப்படி படங்கள் போடுவது, மேப் போடுவது என்பதை அவர் முயற்சி செய்து அதை கற்று அதை நூலுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அந்த பாண்டி நாட்டு நிலப்பரப்பியல் செய்தி நூலை பார்த்தால் தெரியும். நிறைய நல்ல நல்ல நிலப்படங்கள் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அது கம்ப்யூட்டர் உதவியால் அது செய்யப்பட்டிருக்கின்றன. அதை அவராக அதை கற்று அது நிறைய செய்திருக்கிறார். அந்த வகையில் அது மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது துறையினுடைய ஒரு வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர்களிலே மிக முக்கியமான ஒரு 10 பேர்களில் எடுத்துக்கொண்டால் அதில் இவருக்கு நிறைய பங்களிப்பு உண்டு. அந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு உண்டு. இப்பொழுதும் அந்த தொல்லியல் துறையிலே அதனுடைய பணிகளிலே இன்னும் நிறைய ஈடுபாடு கொண்டிருக்கிறார். இப்பொழுது கீழடியை பற்றி நிறைய நாம் கேட்கிறோம், செய்தித்தாள்களை பார்க்கிறோம். அந்த கீழடி அகழாய்வுக்கு அதை துவக்கத்திற்கு அவர்தான் தூண்டுகோலாக இருந்தவர். கீழடி தொல்லியல் அகழாய்வு தொடங்குவதற்கு ஒரு உறுதுணையாக, அதாவது முதல்ல அதை பார்த்த நிலையில் அதை பார்த்து அங்கே அகழாய்வு செய்ய வேண்டும் என்று மைய அரசு தொல்லியல் துறைக்கும் அதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைக்கும் அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்கள் அந்த அகழாய்வு செய்தார்கள். அங்கே நிறைய நேரங்கள் அவருக்கு ஓய்வு பெற்றிருந்தாலும் நிறைய நேரம் அங்கே போய் அந்த அகழாய்வு நடக்கும் பொழுது அங்கேயே இருந்திருக்கிறார். அவர்களோட அந்த கூடாரத்திலேயே அந்த முகாமிலேயே தங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு இவருக்கு அந்த ஓய்வு பெற்ற பிறகும் அந்த ஆர்வம் குறையவே இல்லை. நிறைய இந்த இதில் ஈடுபட்டு அந்த கீழடி அகழாய்வுக்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக அவர் இருந்தார் என்றால் அது மிகையாகாது. இப்பொழுது அந்த கீழடி பற்றி பல செய்திகள் வந்தாலும் கூட, பல
மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்தாலும் கூட அதனுடைய ஆறுதலாக பார்க்கும் பொழுது அதற்கென்று ஒரு சில சிறப்புகள் இருக்கின்றன. கீழடிக்கு சில சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த அகழாய்வு ஆய்வில் அவர் அதை பற்றி சொல்லியிருக்கிறார், அதை பேசியிருக்கிறார். அதாவது எந்த அகழாய்வு செய்தாலும் அதை கொஞ்சம் நிதானமாக பண்ண வேண்டும். அகழாய்வு என்பது இப்போ டாக்டர் ஷிண்டே இங்கே இருக்கிறார், அவர் பெரிய நல்ல ஆர்கியாலஜிஸ்ட். அகழாய்வு என்பது வேகமாக ஒரு இடத்தை தோண்டி எல்லாவற்றையும் வெளியே எடுப்பது அல்ல. நிதானமாக அங்குலம் அங்குலமாக அதை உள்ளே போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடுக்குகள் தெளிவாக கிடைக்கும். அந்த வகையில் நிதானமாக அதை போய் பார்க்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு அடுக்கிலும் என்ன பொருள்கள் இருக்கின்றன என்று பார்த்த பிறகு அதை அந்த அகழாய்வு செய்யக்கூடிய இடங்கள் ஒரு குழி மட்டும் போதாது, பல குழிகள் போட்டு எல்லா குழிகளில் இருக்கக்கூடிய அடுக்குகளை இணைத்து அது எல்லாமே ஒத்து வருகிறதா, அதில் இருக்கக்கூடிய இதில் இந்த பொருள்களும் அந்த பொருளும் அதாவது ஒன்றுக்கொன்று பேசுகின்றனவா, அதை துணை புரிகின்றனவா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். அதற்கு இது ஒரு பொறுமையான ஒரு வேலை, மிக நிதானமான, மிக மெதுவாக செய்யக்கூடிய வேலை. அது அது மார்ட்டின் வீலர் என்ற பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லுவார், இது ஒரு டைம் கீப்பர், அந்த டைம் கீப்பர் மாதிரி அந்த வேலையை செய்ய வேண்டும், சும்மா ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது என்று சொல்லுவார். இப்பொழுது இந்த பெரும்பாலான அகழாய்வுகள் அப்படித்தான் நடக்கின்றன, நிதானமாகத்தான் நடக்கின்றன. கீழடியை பொறுத்தவரையில் நிதானமாக நடக்கின்றன. ஆனால் செய்திகள் நிதானம் இல்லாமல் வெளியே வருகின்றன. செய்திகள் வெளியே, அதாவது இந்த மாதிரி தொல்லியல் அகழாய்வு செய்யும் பொழுது செய்தித்தாள்களுக்கு செய்திகளை கொடுக்கக்கூடாது. அதாவது நான் செய்தித்தாள்கள் தவறு செய்கின்றன என்று சொல்ல மாட்டேன். அன்றாடம் இது அன்றாடம் சில செய்திகளை செய்தித்தாள்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்றால் அகழாய்வு என்பது ஒரு அடுக்கடுக்காக போகும் பொழுது, ஒரு அடுக்கு முடிந்த பிறகு அடுத்த அடுக்கு போகும் பொழுது தான் இதனுடைய இன்னொரு பழமையான இடத்துக்கு போகிறோம். அப்படி கடைசி வரைக்கும் போன பிறகு தான் அந்த இடத்தினுடைய தொன்மை தெரியும். இந்த தொன்மையை தெரிய வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக கீழ் வரைக்கும் போக வேண்டும். இப்பொழுது அகழாய்வு செய்யும் பொழுது சில நேரங்கள் என்ன செய்கிறார்கள், ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தால் உடனே அதை செய்தித்தாள்களிலே போட்டு விடுகிறார்கள். அது செய்தித்தாள்களை போடும் பொழுது சாதாரணமாக, அதாவது தொல்லியலை பற்றி தெரியாத மக்கள், அவர்களுக்கு என்று சில கற்பனைகள் வந்து விடுகின்றன. மிக ஒரு பழமையான செய்தி என்று அவர்கள் கருதுகிறார்கள். இப்பொழுது நிறைய ஆன்டிக்விட்டிஸ் கிடைக்கின்றன, நிறைய தொல்பொருள் ஆன்டிக்விட்டிஸ் என்று சொல்வார்கள், ஏராளமான ஆன்டிக்விட்டிஸ் கிடைக்கின்றன என்று சொல்லுவார்கள். அது என்ன ஆன்டிக்விட்டிஸ் என்று மக்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் பார்த்தால் அது ஏராளமான ஆன்டிக்விட்டிஸ் இல்லை. இப்பொழுது ஒரு இடத்துல ஒரு சின்ன குழியில் ஒரு 100 பாசிமணிகள், அதாவது அந்த காலத்து கல்மணிகள் கிடைக்கும். அதாவது நல்ல இந்த சூது பவளம் என்று சொல்லக்கூடிய பவளத்து அந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்பார்கள், அதில் செய்யக்கூடிய மணிகள் கிடைக்கும். அந்த மணிகள் பொதுவாக குவியலாகத்தான் இருக்கும். ஒரு மாலை எடுத்துக்கொண்டால் ஒரு 100 மணி இருக்கும். அந்த மாலை அருந்து பிறகு அந்த 100 மணிகளும் ஒரு இடத்துல கிடைக்கும். இந்த 100 மணிகள் எடுத்துக்கொண்டு 100 ஆன்டிக்விட்டிஸ் கிடைத்தது, 100 தொல்பொருள்கள் கிடைத்தன என்று சொல்லுவார்கள். அது தவறு. அதனால் என்ன ஆயிற்று, சில நேரங்களில் இவர்கள் சில தொல்பொருள்களை மைசூருக்கு மைசூருக்கு பெங்களூருக்கும் மைசூருக்கும் எடுத்துப்பார்கள். அந்த நேரத்தில் வண்டியாக தொல்பொருள்களை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்று செய்தித்தாளிலே வந்தன. அது ஏன்னா
அங்கே கிடைத்த பொருட்களை எல்லாம், இந்த தொல்பொருட்களை எல்லாம் வைத்தால் ஒரு ட்ரங்க் பெட்டியிலும் கூட அடக்க முடியாது, அவ்வளோதான் இருக்கும். மற்ற செங்கல் அது போன்ற அதை அங்கேயே விட்டு விடுவார்கள், அங்கேயே ஒரு இடத்துல வைத்து விடுவார்கள். இந்த மாதிரி அரிய கல்மணிகள் அல்லது தங்க பொருள்கள் அல்லது வெள்ளியிலே செய்த பொருள்கள் இவைகள் ஏதாவது கிடைத்தால் அதுதான் அந்த ஆன்டிக்விட்டிஸ் என்று எடுத்து அதை முறையாக ரெஜிஸ்டர் பண்ணி அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று அலுவலகத்துக்கு கொண்டு போவார்கள். அப்படி அவர்களுடைய அலுவலகம் அங்கே பெங்களூரில் இருந்தது, மைசூர்லேயும் இருந்தது. அது தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு போவது அவர்களுடைய கடமை. என்றால் அந்த பொருட்களை கூடாரத்திலே வைத்து பாதுகாக்க முடியாது, திருட்டு போகலாம், இவர்கள் எப்பொழுதுமே அங்கே காவல் வைத்திருக்க முடியாது. அதுக்காக சில பொருட்களை அப்போது அங்கே கொண்டு போவார்கள். இப்பொழுது நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது கொடுமணலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு பொருட்களை கொண்டு போவோம். அதை வைத்து கொண்டு அந்த ஊரார் நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. அதுபோல் செய்தித்தாள்களிலே வந்தது, வண்டி வண்டியாக பொருட்களை கொண்டு போய்விட்டார்கள். இது அந்த செய்தியில் போட்டவர்கள் தவறில்லை, படிப்பவர்கள் தவறில்லை. இது அகழாய்வாளர் அந்த தொல்லியலாளர்களுடைய தவறு. அவர்கள் கொடுத்த செய்தி தான் அதுபோன்று தவறான கருத்துக்கு, தவறான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊகத்துக்கு இடம் கொடுத்து விட்டது. இது போன்ற அந்த என்றால் இந்த அகழாய்வு செய்யும் பொழுது அதை நிதானமாக ஒரு மாதமோ 2 மாதமோ செய்த பிறகு அது முறையாக வகைப்படுத்தி ரெக்கார்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அதையெல்லாம் அவர்களுக்குள்ளாகவே அதை ஆராய்ச்சி செய்து இது எந்தெந்த பொருள் என்னத இதில் முக்கியமானது, எதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்கலாம் என்றெல்லாம் அவர்களே முடிவு பண்ண பிறகு அதை பின்னால் ஒரு செய்தித்தாளுக்கு கொடுக்கலாம். அது 2 மாதமோ 3 மாதமோ ஆன பிறகு தான் அதை கொடுக்க வேண்டும். அன்றாடம் இது செய்யக்கூடாது. இது அன்றாடம் செய்யக்கூடிய வேலையே இல்லை, அன்றாடம் செய்தித்தாளுக்கு போகக்கூடிய வேலையே இல்லை. அதுபோல் சில தொல்லியலாளர்கள், அந்த கீழடியை சேர்ந்த சில தொல்லியலாளர்கள் துவக்க நிலையிலே வெளியே சொன்ன செய்தி தான் அது போக போக தவறுக்கு இடம் கொடுத்து விட்டது. இது போன்ற நிலையில் அந்த தொல்லியல் அலுவலர்கள் தொல்லியல் அதாவது கலாய்வு செய்தாலும் சரி அகழாய்வு செய்தாலும் அதை கொடுக்கக்கூடாது, அந்த செய்திகளை கொடுக்கக்கூடாது. இது போன்ற செய்திகளை அப்புறம் இதுக்கு விளக்கம் கொடுத்து அதை சமாதானப்படுத்துவதே ஒரு பெரிய வேலையாக போய்விடும். இப்பொழுது அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது போய் கேட்கிறார்கள், செய்தித்தாள்கள் நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டும், நீங்கள் கொடுத்த அவங்க என்ன செய்தி கொடுக்க முடியும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்தி கொடுக்க முடியும். நான் சொன்னதைப் போல் ஒரு அரை அடியும் கூட ஒரு நாளைக்கு தோண்ட முடியாது. அதில் என்ன பொருள்கள் கிடைக்கும், எதை கொடுப்பது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். ஆக இது போன்ற இதிலிருந்து நாம் தொல்லியல் ஆய்வு செய்பவர்கள் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும். வீணான வதந்திகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த செய்திகளை கொடுக்க வேண்டும். இது நான் பொதுவாக சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. ஏன்னா அதுபோல் என்றால் இது நீங்களும் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லலாம். என்றால் நீங்கள் இதில் ஆர்வம் உள்ளவர்கள், பல வகையிலே இதில் மிக ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதனால் இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். வீணான மாதிரி வதந்திகள் செய்தித்தாள்களில் வரும் பொழுது அந்த வதந்திகளை மேலும் பரப்பாமல் இருப்பதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய அகழாய்வும் நன்றாக நடக்கும். அகழாய்விலிருந்து நல்ல செய்திகளை பெறலாம். ஒன்றே ஒன்று, தொன்மை என்று எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே தொன்மை தான். ரொம்ப பழமையானது 2000 3000 ஆண்டு பழமையாக இருப்பது தான் தொன்மை என்று சொல்ல வேண்டியதில்லை. என்றால் நாம் இப்பொழுது சோழர் காலம், பாண்டியர் காலம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஏன்னா நம்முடைய வரலாறு தொடர்ந்து வரக்கூடிய வரலாறு. சங்க காலமோ அதற்கு முந்தைய காலத்திலேயோ அது நின்று விடவில்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எல்லோருடைய வரலாற்றையும் நம்ம படிக்கிறோம்.
தொழிலாளர்கள் சில நேரங்களில் அந்த பழைய இடங்களையும் தோண்டுகிறார்கள், பழைய இடங்கள் மட்டும் கண்ணிலே படுகின்றன. ஆனால் அப்படி இல்லை, தொழிலாளர்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இடைக்கால வரலாற்றிலையும் நிறைய செய்திகள் நமக்கு இன்னும் சரியாக தெரியாது. கல்வெட்டுகள் இருந்தாலும் அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வசித்தார்கள் என்பதெல்லாம் நேரடியாக நமக்கு அவர்கள் வீடுகளை இன்னும் குறைந்தது அவர்களுடைய அடித்தளத்தையாவது நாம் பார்க்கவில்லை. ஆக அதையெல்லாம் பார்க்க வேண்டும். அது அந்த மிடிவல் ஆர்கியாலஜிக்கு இப்பொழுது சில கல்லூரிகளில் சில பல்கலைக்கழகங்களிலே ஊக்கம் கொடுக்கிறார்கள். அவர்கள் டெக்கான் காலேஜிலையும் பண்ணுகிறார்கள், பரோடா யூனிவர்சிட்டிலையும் பண்ணுகிறார்கள். அந்த மிடிவல் ஆர்கியாலஜிக்கு இன்னும் நாம் போகவில்லை. கங்கண்ட சோழபுரத்தில் மட்டும் ஓரளவுக்கு அகழாய்வு செய்திருக்கிறோம், மற்ற இடங்களிலே அகழாய்வு செய்யவில்லை. அதுவும் முக்கியம். அந்த பழைய ஆர்கியாலஜி மட்டும் இல்லை, இடைக்காலம் அதற்கு பின்னால் வரக்கூடிய இடங்களையும் நாம் பார்க்க வேண்டும். பல கோட்டைகள் இருக்கின்றன, அது 300 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் பழசான கோட்டைகள் தான். அந்த கோட்டைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும், அவற்றையும் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே நம்முடைய பாரம்பரியம்தான். அதனால் 2000-3000 ஆண்டுகள் மட்டும் பழமை இல்லை. இன்றைக்கு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இருந்தாலும் அது பழமை தான். அதாவது இந்தியன் ஆன்டிக்விட்டிஸ் ஆக்ட் படி 100 ஆண்டுகளுக்கு மேலே இருப்பதெல்லாம் பழைய பொருள்கள் தான். அதனால் எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். எல்லாமே இந்த நாட்டினுடைய பாரம்பரியம்தான். அந்த வகையில் இதை பார்க்க வேண்டும். இது போன்ற கருத்துக்களை உங்களோடு பரிமாறி கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த மேடை இதை அமைத்து கொடுத்த இந்த வாசகர் வட்டத்துக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாச்சலம் அவர்கள் இன்னும் நீண்ட காலம் அவர்கள் இந்த ஆராய்ச்சி பணியிலே ஊக்கமாக செயல்பட வேண்டும் என்று அதற்கான நல்ல நலம் உடல்நலம் நல்ல உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் இதுவரைக்கும் செய்ததை மீண்டும் ஒரு வகை உங்களோடு சேர்ந்து பாராட்டி அமைகிறேன். வணக்கம்.